ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ESXi இன்ஸ்டலேஷன் வந்து பார்க்க போறோம். ப்ரொடக்ஷன்ல வந்து ESXi வந்து நம்ம எங்க இன்ஸ்டால் பண்ணுவோம்னா பிசிக்கல் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ பிசிக்கல் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணி அது ஹைப்பர்வைசர் நம்ம வந்து கால் பண்ணுவோம். நம்ம வந்து லேப் செட்டப்ல இப்போ ESXi வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ லேப்ல இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒர்க் செஷன் ப்ரோ போட்டிருக்கோம். அந்த ஒர்க் செஷன்ல வந்துட்டு ஒரு VM கிரியேட் பண்ணி அதுல ESXi இன்ஸ்டால் பண்ண போறோம். பட் இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே சேம் தான். பிசிக்கல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி இதுல இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே சேம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஸ்டலேஷன் ரெண்டுலயுமே சேமா தான் இருக்கும். பட் ப்ரொடக்ஷன்ல வந்து நானும் வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன்ல பிசிக்கல் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ லேப்ல நம்ம இங்க இன்ஸ்டால் பண்றோம். யார் ஐ கேன் கோ ஹெட் இட்ஸ்னா. இப்போ நம்ம வந்து எப்படி ESXi இன்ஸ்டால் பண்றதுன்னு ஒர்க் ஸ்டேஷன்ல பார்க்கலாம். பட் ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல ஒன்ஸ் ILO இல்ல ஐடி ரேக்கோ அங்க கான்ஃபிகர் பண்ணிட்ட பிறகு நம்ம ரிமோட் எடுத்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இது வந்து நம்மளுக்கு டெஸ்ட் என்விரான்மெண்ட்ன்றதுனால ஒர்க் ஸ்டேஷன்ல நம்ம இப்போ வந்து ஒரு டெஸ்ட் ESXi கிரியேட் பண்ண போறோம். ஓகே, சோ வர்ச்சுவல் மெஷின் கிளிக் வர்ச்சுவல் மெஷின். ஓகே, ஆக்சுவலா இது கான்ஃபிகரேஷன் வந்துட்டு இதுக்கு வந்து 4GB RAM கொடுங்க. ஓகே, CPU வந்து 2 கோர் அல்லது இல்ல 6GB RAM கொடுங்க. CPU கோர் வந்து 4 கோர் கொடுக்க முடியுதா பாருங்க. சரியா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு ESXi நேம் வந்து ஓகே, அப்ப 2 கோர் கொடுங்க. ESXi நேம் வந்து ESXi 01 வச்சிருங்க. ஓகே, ஜஸ்ட் இது வந்து டிபிக்கல் ஒரு கஸ்டம் கேக்குது. நம்ம எப்பவுமே டிபிக்கலா தான் நம்ம வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷினை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவோம். நம்ம கஸ்டமா எந்த ஒரு ISO ஐ மீன் எதுவுமே வச்சு இல்ல. ஸோ நம்ம டிபிக்கல் தான் போறோம். நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து நம்ம வந்து ISO ஃபைல் லோட் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா ESXi ISO, அந்த ISO-வை ப்ரௌஸ் பண்ணுங்க. ESXi தான் இல்லைங்களா? ஆமா ஆமா, இதான பண்ணீங்க. ஓகே ஓகே, எஸ் HP. ஓகே, ஃபைன் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, VMware ESX கிளிக் பண்ணுங்க. இப்போ என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ESXi ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றோம். நம்ம ரியல் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் டெஸ்ட் என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ESXi அதுக்கான சர்வர்ஸ் கிளஸ்டர் எல்லாமே கிரியேட் பண்ண போறோம். இது பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டெப். நம்மளுக்கு ESXi இருந்தா மட்டும்தான் மத்தது எல்லாமே பண்ண முடியும். ஸோ நம்ம ESXi இப்போ இன்ஸ்டால் பண்றோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னதுன்னா ESXi. நெக்ஸ்ட். ஓகே, சோ கரெக்ட். திஸ் இஸ் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன். நேம் வந்து ESXi 0 ன்னு கொடுத்துருங்க. VMware ESXi இருக்கு இல்லையா, சோ ESXi 0 ன்னு கொடுத்துருங்க. VMware எடுத்துருங்க. 0 I0 வந்து ஸ்பேஸ் விடாம கொடுங்க. ஓகே, ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சோ இப்போ என்ன கெபாசிட்டி கொடுக்க போறோம்? சாரி, ஹலோ, கேட்டீங்களா? இல்ல, உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. இது டிஸ்க் வந்து ஸ்டோர் வந்து லோக்கல் இல்ல C டிரைவ்ல கொடுத்திருக்கீங்க. அது வேற ஏதாவது டிரைவ்ல போடுங்க. பேக் வாங்க. வேற ஏதாவது டிரைவ்ல இருக்கிற டிரைவ கொடுங்க. பிரதர் இல்லைங்க, அது என்ன ஆக்சுவலா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அதில் பார்ட்டிஷன் பண்ண முடியலங்க. அதுல வந்து ஒரு சின்ன எரர் பிரச்சனைனால ஒரு சின்ன பார்ட்டிஷன் இன்ஃப்ளோ பண்ண ட்ரை பண்ணேங்க பிரதர். அதுல வந்து பார்ட்டிஷன் பண்ண முடியல. உங்களுக்கு ஒரே டிரைவா தான் இருக்கா? ஆமா ஆமாங்க. அது நான் ஒன்று நாளைக்கு நான் போய் இந்த இதுல சர்வீஸ் சென்டர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்க எதுலயும் கை வைக்கும் போது நீங்க அதுல கை வச்சு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சீல கரெக்ட் ஆயிடும். அதுக்காக சொல்றேன், சேஃப்டிக்காக. இல்ல இல்ல, சரி, நீங்க கரெக்டா ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி டிஃபால்ட்டா கொடுக்காதீங்க. நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி VMware லேப்னு போட்டு அதுல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ESXi 01 போட்டு அதுல ஃபைல் கொடுங்க. இல்லைன்னா அது காமனா எல்லாமே போய் ஒரே மாதிரி உட்காந்துரும். நீங்க ஒண்ணு பேக் வாங்க, வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. அந்த ப்ரௌசிங்ல போயிட்டு இங்கங்களா? ஆமா ப்ரௌஸ் பண்ணுங்க.
நீங்க இதுல விர்ச்சுவல் மிஷின்ஸ் கீழே வந்து ES601 ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு போடுங்க. ESXi0 கொடுத்து இது பண்ணுங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. அதை செலக்ட் பண்ணுங்க. என்டர் கொடுத்து ஓகேங்க அதை ஓகே கொடுங்க. ஓகே ஓகே நீங்க நாளைக்கு எதுவும் கை வைக்காம பார்த்து கை ஓகே ஓகே கடந்து வந்து ஃபோல்டர் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப அது பவர் ஆன் ஆகாது, இங்க ஃபைல் இருக்காது. ஓகே பிரதர் ஓகே கண்டிப்பா கண்டிப்பா ஓகே டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கா உங்களுக்கு சி டிரைவ்ல? இருக்கு பிரதர், அது ஒரு 700 GB வரைக்கும் இருக்கு பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஓகே ஓகே நீங்க இதை மட்டும் ஃபோல்டர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்க பிரதர் ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து சிங்கிள் டெஸ்க் கொடுத்துருங்க. சாரி இது மட்டும் சொன்னேன், வேற இல்ல 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 கண்டினியூ இல்ல பாருங்க பாருங்க. ஓகே நீங்க இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. யா டிஸ்க் எவ்வளவு கொடுக்கலாம் தெரி என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண போறோம் இதுல? டிஸ்க் இப்போதைக்கு கம்மியா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ ESXi மட்டும் தானே போட போறோம். டிஸ்க் வந்து 100 GB கொடுத்தா கூட ஓகே தான். ஓகே 120 கொடுத்துக்கலாம். ஓகேங்க ஸ்டோர் வர்ச்சுவல் டிஸ்க் அஸ் சிங்கிள் டிஸ்க். நம்ம எதுவும் மல்டிபிள் டிஸ்கா போட வேண்டாம். வர்ச்சுவல் டிஸ்க் சிங்கிள் ஃபைல். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாங்களா? நிமிஷம். பர்பஸ் வித் வெரி லார்ஜ் டிஸ்க். ஓகே ஓகே செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம ESXi vCenterல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மேபி ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. சி அது அகைன் நான் சொல்றேன், ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல வெரி டிஃப்ரெண்டா இருக்கும். இது நம்ம டெஸ்ட் என்விரான்மெண்ட், பட் இதே சேம் பேராமீட்டர் தான் நீங்க கொடுப்பீங்க, பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவுதான். இதுல இந்த ப்ராசஸ்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. எஸ் நெக்ஸ்ட் கொடுங்க. மேம் ஒரு டவுட் மேம். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ மேம், ஆக்சுவலா அதுக்கு வந்து ஸ்பிளிட் சிங்கிள் ஸ்டோரேஜ் ஸ்பிளிட் ஸ்டோரேஜ் சொல்லிருக்கீங்களா மேம்? அது எப்படி ஸ்டோர் ஆகும் ஒன்றும் புரியல மேம். ஆக்சுவலி இது வந்து இல்ல அது சிங்கிள் ஸ்டோரேஜ்னா அந்த டிஸ்க் வந்து ஒரே டிஸ்கா ஸ்டோர் ஆகும். ஸ்பிளிட் ஸ்டோரேஜ்னா டிஸ்க் 3 டிஸ்கா ஸ்டோர் ஆகும். சி கைஸ், இது நீங்க வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது பிரச்சனை கிடையாது. விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி உள்ள நம்ம ESX இன்ஸ்டால் பண்றோம்ல, அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்ப அதுதான் நமக்கு வந்து மெயினா தேவை. சரியா? சி இந்த இது வந்து இப்ப பண்ற பார்ட் எல்லாமே நம்ம லேப்ல பண்றோம். ப்ரொடக்ஷன்ல ஒரு பிசிக்கல் சர்வர்ல நம்ம இன்ஸ்டால் பண்றது ESXi தான். ஸோ அது இதுக்கு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ அர்ச்சனா நீங்க இன்ஸ்டாலேஷன் டக்குன்னு போங்க நீங்க. ஓகே ஃபினிஷ். ஓகே இது கொடுத்துல நான் மல்டிபிள் தான் போயிருக்கேன் தெரியும். பார்க்கலாம் நம்மளுக்கு vCenterல பண்ண சொல்ல எப்படி வருதுன்னு. இல்ல சிங்கிள் டிஸ்க் கொடுங்க. டிஸ்க் ஸ்பேஸ் நிறைய எடுத்துக்கோ, பிரச்சனை வரும் அதுல. ஷூரா? இல்ல சிங்கிள் நம்ம டிஸ்க் செக் பண்ணி வரும். பார்க்கலாமே. சரி ஓகே சிங்கிள் இல்ல கொடுங்க. இது R&D பண்றதுதான் டைம் இல்ல அர்ச்சனா. இது வந்துட்டு இப்ப ESX இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஆகணும். சரி ஓகே அப்ப பேக் போங்க. சிங்கிள் கொடுக்கறது தான் கரெக்ட். ஏன்னா மல்டிபிள் கொடுத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் லேட்டன்சி இருக்கும். சரி ஓகே சிங்கிள் போயிடலாம். ஓகே சிங்கிள் கொடுத்துருங்க. ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே ஓகே ஃபினிஷ் கொடுங்க. ஓகே சோ ஒரு வர்ச்சுவல் மெஷினை இப்படிதான் கிரியேட் பண்றோம். ஓகே இப்போ நம்ம vCenterல கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டேஷன்ல இப்ப கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ISO OS கான்ஃபிகரேஷன்ஸ் OS இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஓகே சோ பவர் ஆன் பண்ணிக்கோங்க வர்ச்சுவல் மெஷின். அங்க ஒரு ஆப்ஷன் தெரியுதுங்களா, பவர் ஆன் திஸ் வர்ச்சுவல் மெஷின். யா இப்போ வந்து அந்த ஓகே சோ இது எல்லாமே ஃபைல்ஸ், ESXi உடைய ஃபைல்ஸ், அது எல்லாமே இப்ப லோட் ஆயிட்டு இருக்கு.
எஸ் ESXi இன்ஸ்டலேஷன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமாண்ட் லைன் தான், GUI கிடையாது. ஒன்ஸ் நீங்க ESXi இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கமாண்ட் லைனை யூஸ் பண்ண தேவையில்ல. இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்க கமாண்ட் லைன் அப்படிங்கிறத பயந்துடக்கூடாது, இது எதுவும் பெரிய இன்ஸ்டலேஷனா இருக்குமோ அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டலேஷன். ESXi இன்ஸ்டலேஷன் ரொம்ப ரொம்ப ஹேண்டியா சிம்பிளா இருக்கும். நீங்க ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ஐபி மட்டும் கான்ஃபிகர் பண்ணா முடிஞ்சு போச்சு. மற்ற பார்ட்டிஷன் பண்றது எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பார்ட்ல வந்து மெயினா ESXi மட்டும் தான் கமாண்ட் லைன் இருக்கும். ஒன்ஸ் ESXi இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா vCenterல நம்ம ESXi ஆட் பண்ணோம் எல்லாமே GUI தான், கமாண்ட் லைனே நமக்கு தேவைப்படாது. எப்பயாவது ரேர் கேஸ்ல ட்ரபிள் ஷூட்டிங்ல மட்டும் தான் நமக்கு வந்து கமாண்ட் லைன் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு வந்து கீபோர்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும், மவுஸ் ஒர்க் ஆகாது. நீங்க எல்லாமே கீபோர்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க நல்லா வச்சுக்கோங்க. ஓகே. சார் ஒரு ஸ்மால் டவுட் சார். இதுல நான் ஒன்னு கிளாரிஃபை பண்ணணும். சோ நம்ம இதுல பண்றதுனால வர்ச்சுவல் கன்சோல்ல கீபோர்டு ஒர்க் ஆகாது, ஐ மீன் மவுஸ் ஒர்க் ஆகாது. பட் நீங்க ESXi நார்மலா ஒரு ஹார்ட்வேர், ஏதோ ஒரு ஹார்ட்வேர்ல ஒரு ஐடிராக்கோ ILOவோ எடுத்து பண்ணீங்கன்னா அப்ப வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு ஒன்னு எனேபிள் பண்ணணும், அது நான் என்னன்னு சொல்றேன். மேம் இதுல ESXi கரப்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல மேம். எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸ் சர்வர்ல வந்து ஆடிஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்றது? இல்ல இது யுவராஜ் நீங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ், நீங்க கேக்குற क्वेश्चन எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல வந்து லாஸ்ட் டே கிளாஸ்க்கான क्वेश्चन கேக்குறீங்க, சரிங்களா? இப்போ வந்து நீங்க உங்க क्वेश्चन எல்லாம் சொல்லிருக்கீங்க, ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, உங்க டவுட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இப்ப கரண்டா என்ன நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அத பத்தி क्वेश्चन கேளுங்க. அட்வான்ஸா கேட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடும். இப்ப இன்ஸ்டலேஷன் நடக்குதா, இன்ஸ்டலேஷன் பத்தி மட்டும் क्वेश्चंस கேளுங்க. இப்ப நீங்க ரொம்ப அட்வான்ஸா போறப்ப அது டைலூட் பண்ணிரும், டாபிக் டைலூட் பண்ணிரும், எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஏற்படுத்தும். இப்ப நீங்க கேட்கிற क्वेश्चन எல்லாமே ஃபியூச்சர்ல ஒவ்வொரு கிளாஸா 1 by 1 நான் எடுப்பேன், சரிங்களா? நீங்க எப்ப கேட்டாலுமே அட்வான்ஸ் क्वेश्चन தான் கேக்குறீங்க. அப்படி போறது நமக்கு கரெக்டான ஸ்டெப்ஸ் கிடையாது. இப்ப இந்த செஷன்ல நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடா क्वेश्चन கேளுங்க, ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். போக போக உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, சோ இப்ப வந்து நம்மளுக்கு காமிக்குது, ஒன்ஸ் இந்த ஃபைல்லாம் லோட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் தான் காமிக்கும். இதுதான் நார்மலா ESXi ரியல் டைம்லயும் காமிக்கும். என்டர் கொடுங்க, என்டர் கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். என்டர் பண்ண முடியலையா? பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஓகே, இது ஜஸ்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் தான். வில் கோ வித் அக்செப்ட். F11 கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ இதுல வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் லோக்கல் டிஸ்க்ல தான் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுவோம். சோ அதே மாதிரி வந்து இதுல 120 GB நான் ஒரு டிஸ்க் தான் போட்டிருக்கோம், இதுலயே நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். எஸ் கண்டினியூ கொடுங்க, என்டர். ஓகே, இது வந்து US டிஃபால்ட்டே இருக்கட்டும், இல்ல வேற US டிஃபால்ட்டே இருக்கட்டும். ஓகே, என்டர். எஸ் என்டர். ஓகே, இப்ப ரூட் பாஸ்வேர்டு இது வந்து நம்ம ஈஸியா கொடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே ஃபியூச்சர்ல நம்ம ESXi லாகின் பண்ணணும் வெப்ல அப்படின்னாலும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அதனால ரூட் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஈஸியா எதனா கொடுங்க, நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, இல்ல நோட் பண்ணிக்கோங்க எங்கேயாச்சும். 1 2 3 4 5 6 வச்சிடலாங்களா? ஓகே, உங்களுக்கு ஞாபகம், உங்களுக்கு ஈஸியானதா வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை, இது டெஸ்ட் தானே. ஓகே, இல்ல it should be contain alpha and numeric symbol எல்லாமே கண்டெய்ன் பண்ணிருக்கணும். ஆல்பா நியூமெரிக். ஆமா, நியூமெரிக் சிம்பிள் மூணுமே இருக்கணும். உங்களுக்கு சும்மா ஒரு பேசிக்கா வெல்கம் at 23 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. W caps வெல்கம் at 23 அல்லது VMR at 23 V caps வச்சுக்கோங்க.
VMware i23 வச்சுக்கோங்க, vCAPS வச்சுக்கோங்க. ஓகே. டைப் பண்ணீங்களா? இல்ல இப்பதான் டைப் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே, அட்லீஸ்ட் 7 கேரக்டர்ஸ் லாங். ஓகே. ஓகேங்க. ஓகே, கண்டினியூ. என்டர். ஓகே, சோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு F11 கிளிக் பண்ணிடலாம். ஓகே, 7.8 வெர்ஷன். ஓகே, 7.0.3ங்க. ESX 7.0.3. ஓகே. ரீபூட் பண்ணிடலாங்களா? எஸ், ரீபூட். என்டர். எஸ். ஓகே, சோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட். ஐ மீன் OS வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னெல்லாம் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஐபி எடுத்திருக்கு. ஃபைன். F2 கிளிக் பண்ணுங்க. F2 கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம OS வந்து இப்போ லாகின் பண்ண போறோம். உங்களுடைய ரூட் பாஸ்வேர்ட் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. V வந்து கேபிட்டல் கொடுத்தீங்க இல்லையா? ஆமாங்க. அதை கொடுங்களேன். I23யா? ஓகே.
ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வேற எதனா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்ஃபிகர் பாஸ்வேர்ட்ல போய் செட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் போங்க, கிளிக் பண்ணுங்க. கீழே அந்த உங்களுடைய கீபோர்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே இதை கிளிக் பண்ணுங்க, என்டர் என்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே விஎம் நிக் 0 ஐ திங்க் சரி, நான் இன்னும் 2 நிக் கார்டு ஆட் பண்ணிடலாமா இல்ல அப்புறம் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே ஃபைன், இப்போதைக்கு நிக் 0 மட்டும் இருக்கட்டும். IPv4 போயிடுங்க. பதிலா நீங்க IPv4 போயிடுங்களேன். V4 கான்ஃபிகரேஷன் இருக்கா? IPv4 யா, தேர்ட் ஒன். யா, தேர்ட். கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு ஐபி வச்சிருக்கு இல்லையா? ஃபைன். டைனமிக் ஐபி. இந்த ஐபியை எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த ஐபி ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஐபியா இதையே மாத்திடலாம். ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஐபி. ஓகே எடுத்துட்டீங்களா? ஓகே சூப்பர். தேர்ட் இருக்கு இல்லையா? ஸ்டாட்டிக் IPv4 அட்ரஸ் அண்ட் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், தேர்ட். யா, ஜஸ்ட் உங்க கீ ஓகே. இப்போ வந்து பேக் ஸ்பேஸ கிளிக் பண்ணுங்க. பேக் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா உங்க கீபோர்ட்ல, அத கிளிக் பண்ணுங்க. ஐ மீன் செலக்ட் பண்ணுங்க. மூவ் ஆகலங்களே. சாரி, இது நாட் பேக் ஸ்பேஸ், ஸ்பேஸ். ஓகே ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா? குட். நவ இப்ப அதே தான் வந்துருச்சு இல்லையா? அதே தானே? ஓகே ஃபைன். ஓகே, கிளிக் என்டர். ஓகே கொடுங்க, என்டர். இதே இருக்கட்டும். ஃபைன். ஓகே, ஓகே. நம்ம டிஎன்எஸ் டிஃபால்ட் டிஎன்எஸ் கொடுத்துடலாம். டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் போங்க. ஓகே, அத கிளிக் பண்ணுங்க, என்டர். ஓகே, ஆல்ரெடி டிஎன்எஸ் எடுத்திருக்கு இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இதே டிஎன்எஸ் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே டிஎன்எஸ் கீழ இருக்க கீ செகண்ட் ஒன், யூஸ் ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வர் அண்ட் ஹோஸ்ட் நேம் இருக்கு இல்லையா? அத செலக்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் செலக்ட். அது கீ மூலமா யா வந்துட்டீங்களா? சோ மூவ் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ். ஓகே, இதே இருக்கட்டும். இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஹோஸ்ட் நேம் மாத்திடுங்களேன். இருங்க, ஓகே கொடுத்துட்டீங்களா? இல்ல. ஓகே, உங்க கீ இருக்கு இல்லையா? டவுன்வர்ட் கீ, அந்த டவுன்வர்ட் கீ அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க ஹோஸ்ட் நேம் கிட்ட. யா, இங்க வந்து ESXi 0 கொடுத்துருங்க. ஓகே, அதே ESXi 0ன்றது தான் அங்க VM நேமாவும் கொடுத்துருக்கீங்க. அதே நேம் தான் உள்ளேயும் OS லெவல்லயும் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் கிளிக் என்டர். யா, என்டர். ஓகே, சோ நம்ம இப்போ வந்து ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நிக் கார்டு ஒன்னு இருக்கு. இட்ஸ் ஓகே, நம்ம வேணும்னா வேற எதனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்டர். ஒரே நிமிஷம், வேற என்ன இருக்கு? கஸ்டம் டிஎன்எஸ் அதெல்லாம் தேவையில்ல. ஓகே, பேக் போங்க. ஐ மீன் எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப். ஓகே, இதுல வந்து எஸ் we have to do the changes. எஸ் கிளிக் எஸ். ஒய் கிளிக் பண்ணுங்க. ஒய் எஸ்கேப். ஒய் ஐ மீன் எஸ்கேப் கொடுத்தீங்க. அது ஒய் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். நெட்வொர்க் ஐபி பிங் பண்ணி பாருங்க. நம்ம கொடுத்த ஐபி பிங் பண்ணுங்க. இந்த உங்களுக்கு தெரியுதா? இந்த ஓஎஸ்ல ஐபி தெரியுதா? 192.168.155. சோ இதுதான் உங்களுடைய இந்த சர்வருடைய ஐபி. சோ இந்த ஐபியை பிங் பண்ணுங்க. அது இதாக மாட்டேங்குதுங்களே, கர்சர் வெளியில இதாக மாட்டேங்குதுங்களே. இல்ல, நீங்க ஓகே கர்சர் வெளிய வர மாட்டேங்குதா? கண்ட்ரோல் ஆல்ட் கொடுங்க, வெளிய வந்து கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல் ஆல்ட். ஓகே.
ஸோ இப்போ வந்து பிங் பண்ணுங்க இந்த ஐபியை. நம்ம டிஎன்எஸ்லாம் கொடுக்கல. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஐபி மட்டும் பிங் பண்ணுங்க. பிங் ஆகுதுங்க. டிஎன்எஸ் பிங் பண்ணிட்டீங்களா? ஓகே பிங் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து கூகுள்ல போய் ப்ரௌசர்ல வந்து இந்த ஐபி ஹெச்டிடிபி போட்டு இந்த ஐபியை வந்து ப்ரௌஸ் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. ஓகே ப்ரொசீட். ஓகே. உங்க ரூட் பாஸ்வேர்ட், ரூட் உங்களுடைய யூசர் நேம் ரூட், பாஸ்வேர்ட் நீங்க எங்க என்ன கொடுத்தீங்களோ அங்க அதே பாஸ்வேர்ட் கொடுங்க. ஓகே கொடுத்துடலாங்களா? இதுக்கு வேண்டாம், ஜாயின் பண்ண வேண்டாம், அதை டிசேபிள் பண்றேங்க. இல்ல உங்களுக்கு எதுவும் அது தேவையில்லாத உங்களுக்கு. இல்ல அத டிசேபிள், அந்த ஜாயின் இருக்குல்ல அத தூக்கி அந்த கிளிக் மார்க் டிக் மார்க் இருக்குல்ல அத எடுத்துருங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகேவா? சோ இப்போ வந்து ESXi இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ஐ மீன் சாரி ஸ்விட்ச் பண்ணலாம், அடாப்டர் பண்ணலாம். அடாப்டர் ஆல்ரெடி ஒரு அடாப்டர் இருக்கு நம்ம கிட்ட. யா நெட்வொர்க்கிங் போங்க. நெட்வொர்க்கிங் எந்த இதுங்க? அங்க கீழ பாருங்களேன். அங்க ஒரு நிமிஷம் நான் இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம ESXi வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோடைய வெப் UI வந்து இப்படி யூசர் இப்படி வந்து நம்ம லாகின் பண்ணலாம். ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம இதுல கூட வந்து செக் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணலாம். இந்த ESXiல இந்த VM இதுக்குள்ள இருக்க VMல எதனா ப்ராப்ளம்னா கூட அதோடைய ஒன் ஆஃப் த வே ஆஃப் ஆக்சஸிங் திஸ் ESXiன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம ஸ்விட்ச் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம். சரி ஸ்விட்ச் எல்லாம் இன்னைக்கே கான்ஃபிகர் பண்ணலாமா இல்ல எப்படி? அப்படி என்னாச்சுன்னா இல்ல இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. சரி சோ நான் என்ன கேக்குறேன்னா நெக்ஸ்ட் வேற என்ன ஸ்விட்ச் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணலாமா இல்ல ஸ்விட்ச் எல்லாம் வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணும்போது கான்ஃபிகர் பண்ணி காமிக்கலாமா? இல்ல சுவிட்ச் கான்ஃபிகர் பண்றது இப்ப காமிச்சோன்னா புரியாது. இது ஓகே ஓகே பார்ட்டிஷன்ல கனெக்ட் பண்ணி காமிச்சீங்களா? புரியல. இன்னும் புட்டி செஷன் இல்ல, இது வெப் தான் ஜஸ்ட் ஓபன் பண்ணிருக்கோம், இன்னும் புட்டி எல்லாம் போல. இது பார்ட்டிஷன்ல கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதுல எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாப்போம். இல்ல புட்டில நம்ம ஒன்னும் பெருசா இப்ப பண்ண போறது இல்லல்ல எதுவும். இல்ல எப்படி கனெக்ட் பண்ண தெரிஞ்சுக்க வேண்டாமா? கனெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம், பட் எதுவும் நம்ம பண்ண போறது இல்ல. சரி ஓகே அவ்வளவுதானே, இதுல எதுவும் நம்ம இப்ப கான்ஃபிகர் பண்ண வேண்டாம் அப்படிதானே? இதுல அவ்வளவு இப்ப எதுவும் கான்ஃபிகர் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து சும்மா நம்ம இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் இப்ப வந்து நம்மளோட இது காமிக்க ட்ரை பண்றோம். ஓகே 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 சோ பார்ட்டிஷன் மட்டும் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு காமி. சரி நம்ம ESXi வந்துட்டு ரெண்டு விதமா ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்னு வந்துட்டு இது பேர் ஹோஸ்ட் UI ஆக்சஸ். இப்ப நம்ம பண்றது பேர் ஹோஸ்ட் UI. இன்னொரு ஆக்சஸ் இருக்கு பார்ட்டிஷன் கமாண்ட் லைன் மூலமா ஆக்சஸ் பண்றது. ஸோ மோஸ்ட்லி ட்ரபிள் ஷூட்டிங் எல்லாமே புட்டி அப்படின்னு சாஃப்ட்வேர் இருக்கும். PUTTY பட்டி அல்லது புட்டின்னு சொல்லுவோம். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா ESXi வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ட்ரபிள் ஷூட்டிங் வந்து அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹோஸ்ட் UIல வந்துட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் லைக் அந்த ஹோஸ்ட் இந்த ESXi சம்பந்தமா எல்லாத்தையும் மேனேஜ் இங்க பண்ணிக்கலாம். லைக் IP அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, யூசர் கிரியேட் பண்றது, விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது எல்லாமே இங்க நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டியில இருந்து ஆக்சஸ் பண்ணுங்க. பட்டி டவுன்லோட் பண்ணி பட்டியில இருந்து ஆக்சஸ் பண்ணுங்க. ஓகே புட்டி வந்து இப்ப வந்து இது ஒரு ஓபன் சோர்ஸ் தான். நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க கூகுள்ல இருந்து. கூகுள்ல வந்து புட்டின்னு டைப் பண்ணுங்க. அது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இருக்கா? ஓகே சூப்பர். ஃபைன் ஃபைன். அத ஜஸ்ட் ஓபன் பண்ணுங்க. இப்ப IP அட்ரஸ் நம்ம அங்க கொடுத்தோம் இல்லையா? ஓகேங்க. இதுதான். அந்த IP அட்ரஸ் இங்க ஹோஸ்ட் நேமும் கொடுக்கலாம், IP அட்ரஸும் கொடுக்கலாம். இப்ப நம்ம வந்து IP அட்ரஸ் கொடுக்குறோம். ஓகே புட்டியோட போர்ட் நம்பர் வந்து 22.
இது தெரியும்னு நினைக்கிறேன் மேபி. யா, ஓபன் பண்ணுங்க, கிளிக் ஓபன். ஓகே, இது எனேபிள் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். புட்டி வந்து எனேபிள் ஆகல. ஜஸ்ட் கோ டு சர்வீசஸ், இதை க்ளோஸ் பண்றேன். இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இது மினிமைஸ் பண்ணி வைங்க. ஓகே. மேனேஜ் இருக்கு இல்லையா, மேனேஜ் ஆப்ஷன்ஸ் போங்க. சர்வீசஸ் போங்க, சர்வீசஸ். சர்வீசஸ்ல SSH இருக்கா? ஸ்க்ரால் பண்ணுங்க, SSH இருக்கும் பாருங்க. அத வந்து SSH இருக்கா? SSH இல்லையா? மேல இல்ல, சர்ச் பண்ணுங்களேன். ஓகே, எனேபிள் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணுங்க. மேல ஆப்ஷன் வரும் ஸ்டார்ட்னு. ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சுல? ஆகுதா? ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ நம்ம பேக் டு புட்டி போலாம். ஓகே, ஓபன். சோ புட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டிசேபிள்ல தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி ரீசன் வந்து அதை டிசேபிள் பண்ணி வைப்பாங்க. அக்செப்ட். ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ஷன் வந்து கேக்குது. ஸோ எஸ், அதனால டிசேபிள் ஆகி தான் இருக்கும். நம்மளுக்கு எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த டைம்ல எனேபிள். எங்களுதுல என்விரான்மெண்ட்ல ஃபுல்லா நாங்க டிசேபிள் பண்ணி வச்சிருப்போம் SSH. அது எனேபிள் எப்பயாச்சும் தேவைப்படும் போது தான் எனேபிள் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான் இருக்கும். இப்ப SSH எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோஸ்ட்ல போயிட்டு சர்வீசஸ்ல போயிட்டு எனேபிள் பண்ணா SSH எனேபிள் ஆயிடும். ஸோ தட் மீன்ஸ் நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த புட்டிய. அதுதான் இப்ப வந்து புட்டி இப்ப ஆக்சஸ் பண்ணிட்டோமா, அத புட்டி போங்களேன். இப்ப ஓபன் ஆயிடுச்சா? இப்ப ரூட் பாஸ்வேர்டு, உங்களோட யூசர் நேம் வந்து ரூட் இல்லையா, ரூட் அண்ட் என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோமோ அங்க அதே பாஸ்வேர்டு இங்க ஓபன் பண்ணுங்க. போட்டு ஓபன் பண்ணுங்க. ஓகே, சோ நம்மளுக்கு வந்து ESXi வந்து இது மூலமாவும் ஆக்சஸ் பண்ணலாம். சோ இந்த வெப் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமாவும் ஆக்சஸ் பண்ணலாம், புட்டி மூலியமாவும் ஆக்சஸ் பண்ணலாம். எதனா ட்ரபிள் ஷூட்டிங் பண்றதுக்காக ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதனா எது ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும்னாலும் நம்ம இந்த வழியா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். சோ புட்டி எப்படி ஓபன் பண்ணுன்றது தெரியுது இல்ல? ESXi இன்ஸ்டாலேஷன்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ப்ராசஸ் வந்து OS இன்ஸ்டாலேஷன் வந்து இதேதான், சேம் தான். நம்ம இங்க செலக்ட் பண்றோம் இல்லையா, RAM, ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் செலக்ட் பண்றோம் இல்லையா, ரியல் டைம்ல வந்து அதெல்லாம் செலக்ஷன் வராது. பிகாஸ் நம்ம வந்து ஹார்ட்வேர் கிட்ட நம்ம ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருவோம், எனக்கு இதுதான் வேணும்ன்றத பர்ச்சேஸ் பண்ணும் போதே நம்ம அப்படிதான் கொடுத்து வாங்குவோம். அதனால அங்க வந்து நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ண மாட்டீங்க. நம்ம இது டெஸ்ட்ன்றதுனால நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணி போடுறோம். பட் OS இன்ஸ்டாலேஷன் வந்து சேம். நம்ம இப்ப என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. சோ ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இதுல யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, எதனா क्वेश्चन இருந்துச்சுன்னா கேளுங்க. கிளியரா எல்லாருக்கும்? ஓகேவா? ஃபைன். யாருக்கும் டவுட் இல்லைன்னா ஓகே. இது முடிஞ்சிருச்சு. வேற ஏதாச்சும்? பார்ட்டிஷன் கனெக்ட் பண்ணியாச்சா? எஸ் முடிஞ்சிருச்சு. கைஸ், இப்போ இந்த செஷன் போதும். ஏன் அப்படின்னா நம்ம ESXi வந்து பேசிக்கா இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சா போதும். அப்புறம் நம்ம வந்து ESXi மேக்ஸிமம் கை வைக்கவே மாட்டோம். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவே மேனேஜ் பண்றது எல்லாமே vCenter இருந்து தான் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து vCenter வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுல இந்த ESXi எப்படி ஆட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இது போதும். ஸோ we will see on next class. பாலா, சொல்லுங்க பிரதர். vCenter டவுன்லோட் பண்ணீங்களா பாலா? பிரதர் அது இந்த ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன் பிரதர். அது எவ்வளவு ஆகுது? இல்ல அது ஃபுல்லா கேன்சல் ஆகி அதுவா ஃபெயில்ட் ஆயிடுது பிரதர். ஆட்டோ ஃபெயில்ட் ஆயிடுது அதுவா வந்துகிட்டு. கொஞ்ச நேரம் டவுன்லோட் ஆகுது. இல்ல உங்க நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்குமா என்ன? அது ஸ்லோவா இருந்தா ஆட்டோ ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா அது
8 GB 9 GB இருக்கும் vCenter வந்து. இல்ல ஸ்பீட் டெஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்துட்டேன் நானு. ஓரளவுக்கு 50 GB 50 MBPS வரைக்கும் இருக்குது. சரி ஓகே ஃபைன். மறுபடியும் இப்ப கொடுங்க, டவுன்லோட் கொடுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுல எந்த ஃபர்ஸ்ட்டுங்களா அந்த 5.0ங்களா? ESXi கிடையாது. இல்ல 7.0 இருக்குல்ல மேல, இது ஃபர்ஸ்ட் இது இதுங்களா? அது- 7.0. ஆமா ஆமா அது 7 GB இருக்குது. அதான் கிளிக் பண்ணுங்க. ESXi 7 தானே போட்டிருக்கீங்க, அதுதான். ஓகே. ஸோ இது எவ்வளோ நேரம் காமிக்குது? 5 hours காமிக்குது. மேபி இது விடிய ஓடட்டும், நீங்க எதுவுமே இன்டரப்ட் பண்ணாதீங்க. சரிங்க brother. சரிங்க. அது இன்டரப்ட் பண்ணா மேபி டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வைஃபைல தானே ஓடிட்டு இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிரும். ஓகேங்க. ஓகே. அதுவா ஒரு சில டைம் ஆட்டோ ஃபெயில் ஆயிடுதுங்க. அதுவா வந்துகிட்டு ஆமா அது ஆகும், ஏன்னா நெட்வொர்க் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். சோ ஓகேங்க. அதனால ஆக சான்சஸ் இருக்கு. இல்ல இப்போ உங்க ஒய்ஃபை நெட்வொர்க் திடீர்னு டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஓ சரிங்க brother. முடிஞ்சல ஒய்ஃபை கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் கரெக்டா வச்சிருங்க. ஓகேங்க. ஓகே brother. இப்ப வந்து வச்சுட்டு வேற யாருன்னா பண்ணிக்கலாம். லேப்டாப் வச்சிருந்தீங்க போடணும்னா கூட போடுங்க, ட்ரை பண்ணுங்க. இத இன்னைக்கு சொன்னதை அப்படியே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் ஏதாச்சும் டவுட்னா நாளைக்கு செஷன்ல கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல். நீங்க டெஸ்ட் என்விரான்மென்ட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணி பாத்துக்கலாம். உங்களுக்கு எனக்கு ரியல் டைம் இது டவுன்லோட் ஆன அப்புறம் எனக்கு அப்டேட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே brother. ஓகே. brother எனக்கு ஒரு சின்ன டவுன்லோட் டவுட். எனக்கு brother ஒரு சின்ன டவுட். இங்க கெபாசிட்டி சொல்லுங்க. 0 இருக்குங்களே, அது இப்படிதான் இருக்குங்களா இல்ல நம்ம ஏதாவது ப்ராப்ளம்? செப்பூர்ல கெப்பாசிட்டி 0ன்னு இருக்குங்களா? இங்க ஸ்டோரேஜ் இருக்கு இல்லைங்களா? இல்ல ஸ்டோரேஜ் வந்து மாறும், வேற வரும். இல்ல அப்படி இருக்க, வேற மாதிரி ஸ்டோரேஜ் வந்து வேற வரும். இப்ப நம்ம வந்து இன்னும் ரியல் டைம் கொண்டு வரல. இது ரியல் டைம் கொண்டு வந்தா உங்களுக்கு அந்த டைம் இதெல்லாம் புரிஞ்சிடும். அப்பதான் அந்த ஸ்டோரேஜ் இப்ப வருங்களா? ஓகே. ஸ்டோரேஜ் நம்ம இன்னும் ஆட் பண்ணல. ஸ்டோரேஜ் ஆட் பண்ணா அந்த இடத்துல மாறும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஸ்டோரேஜ் ஆட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிடலாம். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ESXi மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல நிறைய ஒர்க் எல்லாம் இருக்குது. ஸ்டோரேஜ் ஆட் பண்ணோம், சுவிட்ச் ஆட் பண்ணோம், அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் vCenter இருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே brother. ஓகே. இதுக்கு வந்து vCenter இன்ஸ்டால் பண்றோம். vCenter இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இது கொடுத்துக்கலாம். சரி ஓகேங்க. சரி ஓகே. எனக்கு வந்து நீங்க vCenter டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. ஓகே brother. கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஆல். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். பை பை. தேங்க்யூ. Thanks everyone. Thank you.